ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி அதை பார்க்க போகிறேன். இன்ஃபினிட்டி அவைக்கனிங் சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜேஜேகே பார்த்துருக்கீங்களா? ஜேஜேகே ஃபேனாக இருந்தீங்கன்னா முக்கியமாக சுகுணா இட்டாரோடி அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மான்வா அப்படி தான் போகும். நான் வந்து ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட சேர்ந்தா இந்த மொத்த மான்வாவை நான் படித்து முடிக்கலான் இருக்கேன். இதில் இப்போதைக்கு மொத்தம் 30 சாப்டர்ஸ் தான் வந்திருக்கு. போக போக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் போகலாமா? எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய போர்ட்டல்லேருந்து ஒரு உலகம் வந்து நம்ம உலகத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் இதான் நம்மளோட இறுதி நேரம் போல், இதுக்கடுத்து நம்ம எல்லோரும் சாவ போகிறோம் போல் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதை காமிக்கிறாங்க. அந்த போர்ட்டல் தான் அது ஒரு கேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கேட் எங்கேருந்து வருதுன்னா நரகத்திலேருந்து இந்த உலகத்துக்கு வருது. எப்போ அந்த கேட் இந்த உலகத்தில் இணைஞ்சிச்சோ அப்போ அதுலேருந்து எக்கச்சக்கமான கொடூரமான மிருகங்கள், மான்ஸ்டர்கள் வந்து இந்த உலகத்தை இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போது இதனால் மொத்த ஹியூமானிட்டிஸும் அழிகிற நேரத்தை அப்போ தான் அந்த கேட் இங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்துச்சு. அந்த பவர் இங்கே இருக்க மக்களை எதிர்பார்க்காத அளவு ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த பவரை வச்சு திரும்பி மக்கள்லாம் இந்த ஹியூமானிட்டியை காப்பாற்றுறதுக்காக அவங்க சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த ஹெல்லிலேருந்து, அதாவது நரகத்துலேருந்து வந்த கொடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஹியூமானிட்டினால் அழிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அவைக்கினஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அவைக்கினிங் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டார்டிங் போச்சு. பட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரெண்டுத்துக்கு ஹீரோக்கு வேறு வேறு பவர் தான், பட் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போயிடலாம். எல்லாத்துக்கும் இதில் கிடைக்கிற பவர்ஸ் எல்லாத்துக்கும் வேற்றுப்பட்டு இருக்கும். அதுலேயும் முக்கியமாக அவங்களோட ஸ்கில்லு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அது அப்கிரேட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அதிகமாக இருக்காங்களோ, அதாவது ஸ்கில் லெவலில் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஸ்கில் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்படின்னு காமிக்கும் போது இந்த சைடு எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்து ஃபைட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மான்ஸ்டர்ஸோட. அப்போது இந்த மொத்த கொடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாரும் ஒரு வழியாக அழிக்க போனாங்க. அப்புறம் இப்போ கரண்ட்டில் பார்க்கும்போது எல்லாரும் அந்த பவர் மூலமாக மொத்தமாக சர்வே ஆகி இந்த உலகத்திலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிவிஜுவலாக மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிவிஜுவல் பேர் என்னென்னா தி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் குரூப்புன்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் தான் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தை, அதாவது இந்த ஹியூமானிட்டிஸை காப்பாற்றுறதுக்காக அவங்க பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட பவர் வச்சு தான் இந்த உலகத்தோட நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க. இதனால் மக்கள் டெய்லியும் பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காமிக்கும்போது ஒரு ஹெல்லார் காமிக்கிறாங்க. அவங்க தான், நாங்கள் தான் நம்பர்ஸ், நாங்களாம் பார்க்க மக்கள் மாதிரி இருப்போம், நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்காக சண்டை போட்டு இந்த ஹியூமானிட்டியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருல்ல, இதான் நம்ம ஹீரோ. ஸோ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி பேக்ரவுண்டில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹீரோஸ் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினாங்க, அதான் அவங்க பேர் தி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என் பேர் தான் கோயுஹா காமி காமி. நானும் இந்த மக்களோட சேர்ந்தவன் தான், இந்த ஹீரோஸ்னால் காப்பாற்றப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நானும் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸில் சேருவேன். அப்புறம் அங்கே இருக்கிற கமாட்டிஸ் எல்லாத்தையும் நான் டிஃபீட் பண்ணி இங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன். அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. லைக் இந்த டேக்கு மை ஹீரோ அகாடமி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கா, அது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னவா இருந்தாலும் ரியாலிட்டி வந்து மோசமாக தானே இருக்கும். அப்படி ஹீரோ போயிட்டுருக்கும்போது அங்கே 2 பேர் சின்ன பசங்க என்ன சொல்கிறாங்க, பார்த்தியா நான் நேற்றே வந்து 100ஆவது லெவல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் இப்போ தான் நான் ஒரு 90ஆவது லெவலுக்கே போயிருக்கேன் அப்படி இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ எதுவுமே இல்லாமல் சோகமாக போயிட்டுருக்கான். இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் ஸ்ட்ரென்த்து தான் எல்லாத்தையும் காட்டும். எவ்வளோக்கு எவ்வளோனா இந்த உலகத்தில் அந்த ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக காமிப்பாங்க. அது போக இந்த உலகத்தில் ஒரு வேளை ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நீங்கள் ஒரு வீக் பர்சனாக மாறுவீங்க. இந்த உலகமே உங்களை வந்து ஒதுக்கி வைக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகுது. நேம் கோயேகா
காமி காமி ஸ்கில் ஒன்றுமே கிடையாது, லெவல் 8 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு லெவல் 100 லெவல் 200லாம் ரொம்ப சாதாரணமாக ரீச் ஆவாங்க. பட் நம்ம ஹீரோ இன்னும் லெவல் 8லே இருக்கான். என்னைய மாதிரி ஒரு ஆள் இந்த லெவலில், அதாவது இந்த லெவல் 8ல் கடந்த 6 வருடமாக நான் இதிலே தான் ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்க எல்லா மக்களும் என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்காக இன்னும் உயிரோடு இருக்க, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் திரும்பி பார்க்கும்போது இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான பேர் வந்து ஸ்பெஷல் பவர் வச்சுருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த பவரும் இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குது. அப்போது அங்கே இருக்கிற மிஷின் வந்து பீம் பீம் பீம்னு அப்படின்னு அலாரம் அடிக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. கிளமாட்டி வார்னிங் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு, இவ்வளோ மார்னிங்லேவா, ஆனால் நான் வேலைக்கு போகணுமே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சோபா எப்போ பார்த்தான்னு இது ஒரு வேலை வந்துடுதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிறது. ஐயோ என் ஃபோனு வந்து இதாகிடுச்சு, எல்லாம் இதனால தான், இந்த எப்போ பார்த்தாலும் இது ஒரு டென்ஷன் வருது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு குட்டி குழந்தை மேமி அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்து இது ஒன்றும் ஆகாது, சரி இதெல்லாம் சும்மா சாதாரணம் தான், இது நான் ஒன்றும் ஆகாது, அம்மா இருக்கேல அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து குட்டி குழந்தைக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது உங்களை பின்னாடி இருந்து அந்த கையை ஒரு டைமென்ஷன் மாதிரி பிரிச்சுக்கிட்டு 2 கை வருது. அப்போ அவங்க அம்மா திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அப்படின்னு கத்திக்கிட்டு வருது. ஐயே எல்லோரும் ஓடுங்க 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 அப்படின்னு எல்லோரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அம்மாவும் மகள் மட்டும்தான் இருக்காங்க. யாராச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோக்கு என்னது அப்படின்னு ஷாக்காகி பார்க்குறான். அப்போது நான் அவங்கள போய் காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்க 2 பேரையும் அந்த மான்ஸ்டர் அழிக்க போய்கிட்டு இருக்கு, அதாவது சாப்பிட போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னை தாண்டி தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது அது ஹீரோவுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, இருந்தாலும் அமாளி பொண்ணு இருக்கும்போது அதை வாயை திறந்து நம்ம ஹீரோவை கவ்வை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்கிட்ட பவர் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கு யாருன்னு பார்த்தா அது ஒரு ஹீரோ. இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல தி நம்பர்ஸ் அப்படின்னு சேர்ந்த ஒரு ஹீரோ. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஹீரோ அசோசியேஷன்லேருந்து தி நம்பர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் காலை வச்சு ஒரே கெத்து, கையில் ஒரு ஸ்லாஷ், அந்த மாஸ்டர் மொத்தமாக டிஃபீட் ஆகுது. இதை நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது அவர் ஸ்டைலாக முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவர் பேர் சொல்கிறாரு, மிஸ்டர் ஹீனு. அதாவது நம்ம ஹீரோ சொல்கிற வியந்து இவர் தான் சேக்கா ஈனு, இவர் தான் அந்த நம்பர்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் இந்த உலகத்தில் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவர் தான் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 6 வருடத்துக்கு முன்புன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் ஸ்பெஷல் கிரேட் கிளாமாட்டி அப்பியர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் பார்க்கும்போது அப்போ அதோட நடையை பார்த்தா இந்த இக்னிஸ் மாதிரி இருக்குது. யாருக்காச்சும் இக்னிஸ் பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது அது வேகமாக, அப்போது அது பொறுமையாக அடி மேலே அடி வச்சு வரும்போது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா மக்களும் இறந்து கிடக்குறாங்க. ஏன் எவ்வளோ பெரிய அவைக்கின ஹியூமன்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மேட்ச் கூட கிடையாது. எக்கச்சக்கான மக்கள் வந்து அங்கே இறந்து போனாங்க. அப்போது நான் வெறும் 11 வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோவும் அந்த சாகுற ஸ்டேஜில் இருக்கான். அப்போது அவனுக்கு முன்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான பணம் கிடைக்கிது. எனக்கு அந்த நாள் சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அங்கே இருக்க அந்த நம்பர்ஸ் எல்லோரும் லைஃப் அண்ட் டெத் பேட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உயிரை கொடுத்து அந்த மான்ஸ்டர் அழிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மான்ஸ்டர் வந்து அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஹீரோ வந்து உள்ளே என்ட்ராகிறாரு. அவர் தான் அவர் தான் மிஸ்டர் ஹீனோ. அவர் தான் அந்த ஸ்பெஷல் கிரேட் மான்ஸ்டரை தனியாளாக இருந்து அந்த மான்ஸ்டரை ஒரு கார்னருக்கு கொண்டு வந்தாங்க, அதை அழிக்கிற நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா அந்த மான்ஸ்டர் அங்கே பார்க்குது. அதுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அது திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல சாப்பிட்ற நிலமை இருக்கான். அப்போ அந்த மாஸ்டர் என்ன பண்ணுச்சு தெரியல, நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ தான் அந்த டைமில் தான் என் மெமரி மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது மிஸ்டர் ஹீனோ அவர் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றிருக்காங்கன்னு நினச்சிருக்கான். அப்போ மிஸ்டர் ஹீனோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஓகே, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுடா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஆமாம், எனக்கு எப்போ அது ரியலைஸ் ஆச்சோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, மிஸ்டர் ஹீரோ தான் என் உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கரண்டில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த சைடு பார்த்தா ஹீரோ வந்து அதை டிஃபீட் பண்ணிட்டாங்களா. அப்போ அக்கம் பக்கத்தில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஜெலாம் இருப்போம்ல, அந்த மாதிரி ஃபேன் கிளப் மாதிரி, ஓ அது ஹீரோ தானே, ஆமாம் அந்த ஹீரோ தான், அவங்க ஒரே அடியில் அந்த மாஸ்டரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து ஹீரோவை நோக்கி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போடாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொத்துன்னு தள்ளி விட்டுட்டு மிஸ்டர் ஹீனோ மிஸ்டர் ஹீனோ அப்படின்னு எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பாப்புலராக தான் இருக்கார் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் இதுக்கு இங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக நான் அவர்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லி ஆகணும், இதுதான் என் சான்ஸு, திரும்பி அவரை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ பக்கத்தில் போயிட்டு மிஸ்டர் மிஸ்டர் ஹீனோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு புக்கை காமிக்கிறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்பர் 1 ஆகலாம், அந்த நம்பர்ஸில் சேரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மிஸ்டர் ஹீனோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீனோ, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் என்னை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கீங்க, அப்போலேருந்து நான் உங்களை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நான் என்னோடய பெஸ்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டேன். ஆனால் என் லெவல் வந்து என் ஸ்கில்லு வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மிஸ்டர் ஹீனோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஹீனோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நான் எப்படி உங்களை மாதிரி நம்பர்ஸில் நான் எப்படி உங்கள்லேருந்து ஒரு ஆளை மாறுறது, அதான் அந்த நம்பர்ஸில் சேர்றது. அப்போ நம்ம ஹீரோ கத்தும்போது ஒரு வாய்ஸ், வழி விட்டு போப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி நம்ம ஹீரோவை நோஸ் கட் பண்ணிட்டு தள்ளி விட்றாங்க. மிஸ்டர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பொம்பளை பிள்ளைங்க வந்து ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு இருக்கும்போது பின்னாடி அண்ணா அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். நீ நீ அந்த குழந்தை தானே, உன்னை காப்பாற்றினல, ஓப்பா நல்ல வேலை நீ சேஃபாக இருக்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோ நோக்கி வர மாதிரி இருக்குது. பட் நம்ம ஹீரோவை தாண்டி போய் மிஸ்டர் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குழந்தை கூட ஹீரோவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு அப்படியே போயிட்டுருக்கான். நான் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ தான் சொல்கிறான், இந்த இன்சிடெண்ட் எங்கே நடந்திருக்குண்ணா, இது ஷிபியாவில் நடந்திருக்கு. ஜே பார்த்தா தெரியும் ஷிபியா எப்படி இருக்கும்னு. அதான் எனக்கு என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் பார்த்தனால அப்படி தோணுதா இல்லை அப்படி தான் இருக்கான்னு தெரில. உங்களுக்கு பார்த்தா சொல்லுங்கள், எதை பார்த்தாலும் ஏதோ ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரியே இருக்குது. அப்போது இந்த கிளமேட்டிக் பீஸ்ட், அதாவது அதுக்குள்ளேருந்து வெளியே வருதுல, அந்த பீஸ்ட் வந்து வெளியே வரும்போது இங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே வார்னிங் கொடுக்கும். இந்த பிஸி டைம்லேயும் இந்த மான்ஸ்டர் வந்தால் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்காக ஹீரோஸ் இருக்காங்க. அதனால தான் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இது ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் கேஷுவலாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த சைட் பார்த்தா ஒருத்தவங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீரோ இந்த நம்பரில் சேர்ந்தவங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க. அது போக நீங்கள் எப்பவுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்கீங்க, எங்களோட எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் தாண்டி தான் போகிறீங்க, இங்கே இருக்க சிபிஓவை எப்பவுமே நீங்கள் பீஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீனோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீனோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாம் எங்களோட மிஷன் தான், அஸ் எ நம்பராக நாங்கள் இந்த குரூப்பில் கண்டிப்பாக எங்களோட மிஷன் பண்ணுவோம். இங்கே என்னதான் அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்தானோ அதை நாங்கள் திரும்பி பண்ணதுக்கு விரும்பலை, அதை நாங்கள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு விடமாட்டோம். அதனால் நாங்கள், அதாவது நம்பர்ஸ், எங்களோட லைஃப்பை முன்னாடி வச்சு தான் மொத்த மக்களையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். 6 வருஷம் அவர் அந்த 6 வருஷத்தை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, அந்த ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப பெரிய கேஷுவாலிட்டி நடந்துச்சு. அதான் அந்த டைமில் தான் எக்கச்சக்க மக்கள் இறந்து போனாங்க, அதை பற்றி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆமாம், இதுக்காக நாங்கள் எக்கச்சக்கமான பேரை வந்து பலி கொடுத்த மாதிரி இருந்துச்சு, எக்கச்சக்கமான ஃபெல்லோஸை வந்து இறந்து போனாங்க அந்த டைம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஹீரோ, நீங்கள் தானே அதை டிஃபீட் பண்ணீங்க, அந்த லிவிங் லெஜெண்ட் உங்களை தானே சொல்கிறாங்க, கரெக்ட் தானே, அந்த மாஸ்டர் நீங்கள் தானே டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ஹீனோ 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 அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஃபீட் பண்ணோமா, இல்லை அந்த டைம் அப்போனா அவர் ஏதோ சொல்ல வராரு, அப்போனா அந்த மான்ஸ்டர் டிஃபீட் ஆகலை, ஸோ சம்திங் ஏதோ ஆயிருக்கு. இந்த சைடு பார்த்தா மிஸ்டர் ஹீனோ அப்படின்னு வயசான பாட்டி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீனோ வந்து எதையும் சொல்லலை. அப்போது அந்த நேரத்தில் அந்த ரிப்போர்ட் அப்படியே முடியுது. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த ரிப்போர்ட், இது இங்கே தான் சிபிஓவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இதோட இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் முடிக்க போகிறோம், இந்த இன்ஜின் கிரியேட்டர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, அப்படியே ஒரு லைக்கை போட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது ஹீரோக்கு பின்னாடி இந்த ஒரு கை வருது. அப்போ யாரும் ஹீரோவை பிடிச்சிட்டு உடனே பிடிச்சேன் பார்த்தியா அச்சிக்கோ
என்ன ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ டாபா அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லும்போது இன்னொருத்தவன் பின்னாடி வந்து பிடிச்சிட்டு முன்னாடி ஒருத்தவன் முட்டி காலை வச்சு ஹீரோட வயிற்றுல ஒரே குத்து. ஹீரோ வந்து அப்படின்னு இருக்கும்போது எப்பயும் போல தான் இருக்க, குத்துனா அவன் வயிற்றுக்குள்ளே தான் போகுது. என்ன நீ வெறும் டாபான்னு சொல்கிற, அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல, நீ மிஸ்டர் டாபா தானே கூப்பிடணும் அவரை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கலி நம்ம ஹீரோவை வந்து இங்கே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வழியில் இருக்கும்போது என்ன புரிஞ்சிச்சா அப்படின்னு 3 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா, இந்த டாபா தான் த சூசன் ஒன். நெக்ஸ்ட் இந்த நம்பரில் வந்து இவர் ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்க. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் த ரைசிங் ஸ்டார். உனக்கு தெரியாதா? அது போக உனே மாதிரி ஒரு லெவல் 8 இருக்கிற லூசருக்கு ஆச்சிக்கோ, நீ இந்த மாதிரிலாம் கேஷுவலாக பேசவே கூடாது, உனக்கு அந்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் அப்போது டாபா என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் சும்மா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஏதாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்களா பார்க்கும்போது அங்கே இருக்க டாபியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எல்லோரும் வந்து தப்பாக இங்கே பாருடா, நீ பேசும்போது இந்த சைடு எல்லோரும் வந்து எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே கிளாஸ் தான், நீங்கள் போங்க அப்படின்னு வந்து டாபா சொல்லி எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டுட்டு இருக்கான் கூட்டத்தை. இந்த சைடு நம்ம ஹீரோ ரோஹிட்டோ டாபா இவனும் ஏஜில் தான் இருந்தான். ஆனால் இவன் ஒரு பெரிய ரைசிங் ஸ்டார், இவன் எல்லா ரெக்கார்டையும் முறியடித்தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எக்கச்சக்கமான மான்ஸ்டரை வந்து இவன் அழித்த மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா மக்களையும் அவனை சேவ வச்சான். இவன் ஏன் லெவலில் இருந்தாலும் இவன் ஒரு வேறு லெவலில் இருக்கிற பர்சன், எல்லா மக்களையும் இவன் காப்பாற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏச்சிக்கோ, ஏன் நீ பேசாமல் எங்களோட பவுலிங் பண்ண வரலாமே அப்படின்னு வந்து டாபா சொல்லும்போது ஹீரோ வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் ஸ்கூலை ஸ்கிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஆக்சுவலாக நம்பிட்டானே நம்ம அவனை இன்வைட் பண்ணிட்டான்னு, என்ன இவன் அப்படி இதாகிட்டான் லூஸ் ஆகுவேன் அப்படின்னு எல்லோரும் வந்து ஹீரோவை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் உன்னை இது கூப்பிட்ட காரணம் என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் காசு தரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து காசு தரணுமா, ஆனால் நீ தான் திரும்பி காசு தர மாட்டிய, அது போக உன்கிட்ட தான் என்னோட அதிகமாக காசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ரிச்சுன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நினைக்கிறேன், என் கையில் காசு இருக்குது ஓகே தான், ஆனால் ஓன்ட்டேருந்து அந்த காசை புட்டிங்கி யூஸ் பண்ணுறதாண்டா சூப்பராக இருக்கும், அதில் தாண்டா ஃபன்னாக இருக்கும் ஆச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குத்த வந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பர்ஸ்லேருந்து பார்த்தா 2001 வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் காசு இருக்கா அப்படின்னு வந்து அவனை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்கும்போதே நீ கொடுத்துருந்தா உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சார் நம்ம ஹீரோ டேமிட் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வாங்க போகலாம், வேறு யார்ட்டாச்சும் போவோம், அது போக நம்மகிட்ட ஏற்கனவே நல்லா காசு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு இன்னொருத்தையும் சொல்கிறான். ஆக்சுவலாக இது டாப்போட 2 கையாளுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக நம்ம டாப் போனோம்னா பிரசிடெண்ட்டே நம்மளுக்கு எக்கச்சக்கமான பவர் கொடுப்பாங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த நம்பர்ஸில் அந்த இதில் சேர்ந்தாங்கன்னா பிரசிடெண்ட்டோட பவர், மணி பவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்க டாப் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இந்த நம்பர் 1 மாறணும் ரொம்ப ஆசை தெரியுமா, அந்த மாதிரி ஆனோம் வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்குலாம் எக்கச்சக்க காசு கிடைக்கும், ஏன் உங்களுக்கு பிடிச்ச உமன்ஸையும் கிடைக்கும், அதுபோல் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு வந்து டாப் அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இரிட்டேட் ஆகுது. தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது டாபா அப்படின்னு திரும்பும்போது நீ தப்பாக சொல்கிற, எப்படி நீ இப்படி மற்றவங்கள மார்க் பண்ணலாம், அந்த நம்பர்ஸ் வந்து அப்படி வல்கராக இருக்க மாட்டாங்க, அது ஒன்றே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீ எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீ நம்பர் 1, அதாவது அந்த நம்பர்ஸில் ஒரு ஆளாக மாற மாட்ட அப்படின்னு ஹீரோ வந்து டாபாவை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த செட் டாபாக்கு கோபம் வருது, அதில் நடக்குது, என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கும்போது சரி சரி கைஸ், பவுலிங் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி தரப்போகிறேன், அதுவும் இந்த ஆச்சிக்கோ வச்சு தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. இந்த சைடு தான் இப்படி தான் அடிக்கணும், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ வெறும் லெவல் 8, நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அது போக என் லெவல் என்ன உனக்கு தெரியுமில்லன்னு சொல்லி அவனோட லெவல் காமிக்கிறாங்க. பேர் ஹீரோ டாபா, லெவல் ஸ்கில் பாக்கெட், அப்புறம் லெவல் 2500 போட்டிருக்கு பார்த்தியா, 2500. உனக்கு இதை பார்த்தா புரியுதா, உன்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூச்சியை கொலை பண்ணுற மாதிரி கொலை பண்ணிடுவேன், அது காலை வச்சு நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அடிப்பட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அது போக என்னோட அல்டிமேட் ஸ்கில் என்ன தெரியுமா, அதுதான் தி பாக்கெட் அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம ஹீரோ வியந்து பார்க்குறான். பார்த்தா அந்த பாக்கெட்லேருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. என் பாக்கெட்டை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த இடத்துலேருந்து எந்த பொருளை வேணாலும் வெளியே எடுக்க முடியும்னு சொல்லும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அதுவும் இந்த மாதிரி கமாட்டியை கூட என்னால் மேக் பண்ண முடியும். அதாவது வேறு டைமென்ஷன்லேருந்து மான்ஸ்டர் வருதுல்ல, அந்த மாதிரி டாபானாலே வேறு இடத்துலேருந்து மான்ஸ்டரை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அதுவும் அது டாபாவோட கண்ட்ரோலில் இருக்கும். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னைய மாதிரி ஒரு ஆள் வந்து நம்பர் 1 ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது போக ஆச்சிக்கோ நீ என்ன பேசுகிறன்னு உனக்கு தெரியுதா? சொல்லிட்டு அவனோட அந்த மான்ஸ்டரை ஏவி விடும்போது ஓடு, உன்னால் முடிஞ்சளவு ஓடு, இதை நீ கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லி ஆச்சிக்கோ ஓட விட்டு எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கம்மன் அவ்வளோதானா? நீ ஓடலன்னா அதை சாப்பிட்டுண்டா அப்படின்னு வந்து எல்லோரும் கத்தி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஆச்சிக்கோ அந்த சைடு போகும்போது அந்த இடத்துலேருந்து கீழே விழுகப்படுறான். அப்போ அந்த மான்ஸ்டர் மொத்தமாக கடிக்க வரும்போது அப்போது ஹீரோட காலை பார்த்து அந்த மான்ஸ்டர் கடிக்க வருது. அப்போ அந்த மான்ஸ்டர் கடித்து நம்ம ஹீரோவை தூக்கி எறியப்படுது. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல விழுக போகிறான். அப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கால, ஐயோ ரொம்ப பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு பார்த்தா ரத்த வெள்ளத்தில் நம்ம ஹீரோ பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு. அப்போது அவன் கத்துறான் வலி தாங்க முடியாமல். ஏய் ஏய் இப்படியே போனால் அவன் செத்துருவான்டா அப்படின்னு அவனோட இன்னொரு அடியாள் சொல்லும்போது, விட்றா ஒரு ஆம்புலன்ஸை கால் பண்ணி அவனுக்காச்சும் ஹீலிங் பவர் வந்துச்சுன்னா அவன் உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து டாபா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த மாதிரி ஒரு வீக்லினுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஏதாச்சும் கவர் ஸ்டோரி போட்டுக்கலாம். ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். அது போக அவனை காப்பாற்றினா என்னோட ரெப்புடேஷன் தான்டா ஏறும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி எப்படி நான் சரி சொல்லு ஆச்சிக்கோ, உன்னை நான் எப்படி காப்பாற்றுறோம் சொல்லு அப்படின்னு வெட்டுப்பட்டு ஹீரோட கால் மொத்தமாக அப்படியே அந்த மான்ஸ்டர் மூலமாக முழுங்கப்பட்டிருக்கு. சொல்லு, நான் உன்னை காப்பாற்றணுமா வேணாமா? உன்னை காப்பாற்றினா என் காலடியில் நாயாக இருப்பியா அப்படின்னு டாபா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஒருத்தல சாட்சிக்கோ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்சியஸில் போயிட்டுருக்கான். அப்போது ஏன் 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 இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோ கையில் ஒரு புக்கு வச்சுருப்பான்ல, எப்படி ஃபஸ்ட்டாக வரணும்னு அதை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான் டாபா. அப்போது இங்கே பார்த்தியா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. ஆமாம் இதில் என்ன போட்டிருக்கு, 300 புஷ்அப் எடுக்கணுமா எல்லா நாளும். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் போலே அப்படின்னு வந்து ஆச்சிக்கோ என்னென்னலாம் எழுதியிருக்கானோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கை இருக்குது பார்த்தியா, அவன் லெவலில் இன்னும் போகவும் இல்லை. அவன் வந்து இவன் இருக்கிறக்கே லாய்க்கல. இவன் ஏன் பேசாமல் ரியாலிட்டியை பார்த்துக்கலாமே, உனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாதுன்னு. அது போக இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லும் லெவலும் இல்லாத ஒரு பர்சனுக்கு எப்பவுமே நம்பர்ஸில் ஒரு ஆளாக வாரவே முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு இருக்கான். அதாவது ஆல்ரெடி அன்கான்சியஸில் இருக்கான். அப்போ கூட டாபா வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். யூ ஒர்த்லெஸ் ஆச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அழுகிறான். ஏன் 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 இவங்களுக்கு பவர் இருக்குது, ஏன் ஏன்ட்ட இல்லை, ஏன் ஏன் எனக்கு இப்படி கோல்டாக இருக்குது, நான் சாக போகிறேன்னா இதான் என் முடிவா, இப்படி தான் நான் இதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட கான்சியஸ் மொத்தமாக போகுது. அப்போ அங்கேருந்து ஃபோலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த டைம் மொத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னது இது, என்ன இந்த உலகம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா, அப்புறம் நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லும்போது உன்னைய மாதிரி ஒரு ஹியூமன் இந்த மாதிரி ஒரு கோலத்துக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் யார் அது அப்படி ஹீரோ கேட்கும்போது நான் தான் முகேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த உருவம் நேராக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நீ என்னை மறந்துட்டியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது மிஸ்டர் ஹீனோ அந்த டைம் அப்போ அந்த ஸ்பெஷல் கிரேடோட சண்டை போட்டது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆமாம், என்னை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு நீ நினச்சியா, என்னையே டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சியா, நீ தப்பாக சொல்கிற. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் உடம்புக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன ஏன் உடம்புக்குள்ளே வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நேரத்தில் என்னால் என்னோட எல்லா எனர்ஜி யூஸ் பண்ணேன். என் உடம்பு மொத்தமாக டயர்டாயிடுச்சு. அதான் நான் உடம்புக்குள்ளே போயிட்டேன். அப்படி இருந்தாலும் உன் உடம்பு யூஸ் பண்ணாததுக்கு காரணம் ஏன்ட்டா அப்போ அவ்வளோ எனர்ஜி கிடையாது. ஆனால் நான் உன் உடம்புலேருந்து உன் எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த முகன் வந்து ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ லெவலப் ஆகாத காரணம் இதுதான். அது போக உன் உடம்புல இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சிச்சு. அது போக இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக் இன்ஸ்டோட லைஃப்பை பார்க்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. உன்னோட நான் அந்த டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஹியூமிலேஷன் டேஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைம் என்னால் உன் பாடியை டேக் ஓவர் பண்ண முடியல. ஏன்னா உன் மைண்டு அப்பயும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போது நீ சாவறனால நான் கடைசியாக வெளியே வந்துட்டேன். முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பொடியா, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவ போகிற. ஆனால்
நீ எப்பவுமே மற்றவங்க மூலமாக அக்னாலஜ்மெண்ட் ஆகவே முடியல. அதான் ரொம்ப சோகம். இருந்தாலும் உனக்கு உன் மேலே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஏன்னா நீ எப்பவுமே ஒரு பூச்சியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வருது. பல்லு கடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பவர் உனக்கு அந்த பவர் தானே வேணும் இல்லையா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். சரி, உனக்கு ஒரு ஃபைனல் gift தரேன். நான் வந்து இங்கே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் என்ன, அதை பார்க்க நீ இருக்க மாட்ட. அதுக்கு பதிலாக நான் உனக்கு சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் சாவடிக்கிறேன். அதனால் நீ நிம்மதியாக சாவு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஹீரோ வந்து அது தப்பு. எனக்கு வேண்டியது என்னன்னா பவர் தான். ஆனால் உன்னைய மாதிரி எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் ஒன்றும் உன்னைய மாதிரி இருக்கணும்னு இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அப்போ மிஸ்டர் ஹீரோ எப்படி என்னை காப்பாற்றுனாங்கன்னு அப்படின்னு ஹீரோக்கு அந்த இது இருக்குது. அப்போது எனக்கு பவர் தான் வேணும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் இந்த சைடு அந்த முகன் வந்து ஹீரோட பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ கத்துறான். எக்கச்சக்கமான டார்க் எனர்ஜி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவை சுற்றி ஒரு பிளாக் சர்க்கிள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு டாப்பாவும் அவனை ஆடி ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல டாப்பா பின்னாடி பார்க்கும்போது ஹீரோ வந்து ஆஹா, பரவாயில்ல, இந்த உடம்பு, இந்த ஹியூமன் பாடி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஒரு வழியா இது எனக்கு கிடச்சிருச்சு. அது அது போக நீங்கள் யோசிப்பீங்கள, ஏன் லெவல் அப் ஆக மாட்டான்னு. ஏன்னா இவனோட லெவல் 8 கிடையாதுன்னு சொல்லி அந்த மொத்த சிஸ்டத்தையும் உடைக்கிறான். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ஒரு தப்பான ஆள்கிட்ட. என்னோட லெவல் என்ன தெரியுமா, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்கலாம் நம்ம ஹீரோட பாடி மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்டைலாக நின்றுக்கிட்டு இருக்கான். இதை அப்போ அந்த முகான் வந்து ஹீரோட பாடியை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி இருக்கும்போது ஒரு நல்ல லுக்கோட இருக்குல்ல. இதை பார்த்தா டான் 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 அந்த மான்வாவா அனிமையாக வந்துருச்சா, அதான் எனக்கு நான் வருது. எத்தனை இதுன்னு தெரில, பட் வந்து இது நல்லா இருக்குது. இதோட இந்த சாப்டர் 1 முடியுது. இது நல்லா இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். இல்லைனா அப்படியே நிப்பாட்டிட்டு வரேன், எங்கேயாச்சும் போயிடுவோம். பை.